வெல்கம் டு ஆர்எஸ்என் தியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பிகினர்ஸ்க்காக, அதாவது புதுசாக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளான கொஸ்டின்ஸ் அண்டு ஆன்சர்ஸ் தமிழ் டு இங்கிலீஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போது யாராவது ஒருத்தர் பார்த்து என்ன செஞ்சிட்ருக்க அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? அப்போது எப்படி கேட்கலாம்? வாட் ஆர் யூ டூயிங், வாட் ஆர் யூ டூயிங் அப்படி கேட்கலாம். அவங்க அதுக்கு ரிப்ளை என்ன கொடுத்துருவாங்க? ஒரு வேளை அவங்க கார்டனில் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டுருக்காங்கன்னா அவங்க எப்படி சொல்லுவாங்க? நான் செடிக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ எம் வாட்டரிங் த பிளான்ஸ், ஐ எம் வாட்டரிங் த பிளான்ஸ் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், நீ அவனை எப்பொழுது சந்தித்தாய் அப்படின்னு ஒரு இன்னொரு ஃப்ரெண்டை பார்த்து கேட்குறாங்க. வென் டிட் யூ மீட் ஹிம் அப்படி கேட்குறாரு. வென் டிட் யூ மீட் ஹிம், அதுக்கு அவங்க ரிப்ளை கொடுக்குறாங்க. நான் போன சண்டே அவனை சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ மெட் ஹிம் லாஸ்ட் சண்டே, ஐ மெட் ஹிம் லாஸ்ட் சண்டே அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், ஒரு ஆஃபீஸில் அல்லது ஸ்கூலில் அல்லது ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஒருத்தர் கால் பண்ணிட்டு போகிறாங்கன்னா, ஏன் லேட்டு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, ஒய் ஆர் யூ லேட் அப்படி கேட்குறாங்க இல்லைங்களா? ஏன் லேட்டு, ஏன் லேட்டாக வந்துக்கிறேன் அப்படின்னா, ஒய் ஆர் யூ லேட் அப்படி நம்ம கேட்கலாம். அதுக்கு ரிப்ளை கொடுக்கணுன்னா அவர் சொல்கிறாரு, டிராஃபிக்கில் மாட்டிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். அப்போது அது இங்கிலீஷ் சொல்லும்போது, ஐ வாஸ் ஸ்டக் இன் டிராஃபிக், ஐ வாஸ் ஸ்டக் இன் டிராஃபிக் அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், இப்போ ஒருத்தர் ஷாப்பிங் போகிறதுக்காக அல்லது மார்க்கெட் போகிறாங்க. வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு, வேறு திங்ஸ், க்ராசரிஸ் எது வேணாலும் வாங்க போகலாம். அப்போ புதுசாக அவர் அந்த ஊருக்கு புதுசு, நியூ கமர். அப்போது மார்க்கெட் எங்கே இருக்குது அப்படின்னு ஒருத்தர் கேட்டோம்னா, வேர் இஸ் த மார்க்கெட். அதையே பொலைட்டாக கேட்கணுன்னா, கேன் யூ டெல் மீ வேர் த மார்க்கெட் இஸ் அப்படி சொல்லி கேட்கலாம். லொக்கேஷன் ஷேர் பண்ணுங்கள் அப்படி சொல்லலாம். அப்போ அவருக்கு சொல்கிறார், நேராக போங்க அப்படின்னு சொன்னாங்க. கோ ஸ்ட்ரைட், கோ ஸ்ட்ரைட் அப்படி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன், எப்போ வருவேன். இப்போ ஒருத்தர் ஊருக்கு கிளம்பி போகிறாங்க அல்லது வெளியே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க வீட்டில். எப்போ வருவேன் அப்படின்னா, வென் வில் யூ கம், வென் வில் யூ கம் அப்படி கேட்கலாம். அவங்க ரிப்ளை கொடுக்கும்போது, நான் திங்கட்கிழமை வருவேன் அப்படின்னு சொல்லும்போது, ஐ வில் கம் ஆன் மண்டே, ஐ வில் கம் ஆன் மண்டே அப்படி ரிப்ளை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு இது பிடிச்சிருக்கா. இப்போ ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று வாங்குகிறோம், அப்போ உனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லலாம். அல்லது ஒருத்தருக்கு நம்ம கிஃப்டாக வீட்டில் நம்ம யாராவது பர்த்டே, வெட்டிங் டே அப்படியெல்லாம் நம்ம வாங்கிட்டு போவோம் இல்லைங்களா? இந்த பொருள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த கிஃப்ட்டு பிடிச்சிருக்கான்னு கேட்போம் இல்லைங்களா? இந்த கலர் ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கா அப்படி கேட்கலாம். அப்போ டூ யூ லைக் இட், டூ யூ லைக் இட் அப்படி கேட்கலாம். அவங்க அதுக்கு சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ரிப்ளை கொடுத்தாங்கன்னா, எஸ் ஐ லைக் இட் வெரி மச், எஸ் ஐ லைக் இட் வெரி மச் அப்படி ரிப்ளை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், இதை எங்கே வாங்கினேன். ஒரு வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு வராங்க. ஒரு பொருள் பார்த்துட்டு, இது ரொம்ப நல்லா ஷோகேஷ் ஐட்டம் ஏதாவது ஒன்று பார்த்துட்டு, ஒரு பவுச் அப்படி ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இது எங்கே வாங்கினேன். வேர் டிட் யூ பை திஸ், வேர் டிட் யூ பை திஸ் அப்படி கேட்குறாங்க. நம்ம அதுக்கு ரிப்ளை என்ன சொல்லுவோம்? நான் பக்கத்து கடையில் தான் வாங்கினேன், ஒரு சிம்பிளான திங், அதனால் வேறு ஏதாவது ஒரு மாலில் வாங்கியிருக்கலாம், அந்த மால் நேம் சொல்லலாம், அல்லது அந்த ஒரு ஷோரூம் நேம் சொல்லலாம். அல்லது ஒரு சிம்பிளான ஒரு திங்ஸாக இருந்ததுன்னா, பக்கத்து கடையில் தான் வாங்கினேன் அப்படிங்கும்போது, ஐ பாட் திஸ் நியர் பை ஷாப், ஐ பாட் திஸ் நியர் பை ஷாப் அப்படி சொல்லலாம். அடுத்தது, உங்கள் அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அம்மா என்ன செய்கிறாங்க, அப்பா என்ன செய்கிறாங்க அப்படின்னா, என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கு அப்படி கேட்கும்போது, வாட்ஸ் யுவர் மதர் அப்படி கேட்பாங்க. வாட்ஸ் யுவர் மதர் அப்படின்னா அம்மா என்ன செய்கிறாங்க, என்ன வேலை பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம ரிப்ளை கொடுக்கும்போது, ஒரு வேளை அவங்க அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தாங்கன்னா, எங்கள் அம்மா ஒரு பள்ளி ஆசிரியை அப்படின்னு சொல்கிறாங்க. மை மதர் இஸ் எ ஸ்கூல் டீச்சர், மை மதர் இஸ் எ ஸ்கூல் டீச்சர் அப்படின்னு அவங்க ரிப்ளை கொடுக்கலாம். ஐ திங்க் திஸ் கிளாஸ் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. இதே மாதிரி நீங்கள் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வீட்டில் அம்மா கூட, அண்ணா, அக்கா,
தம்பி அப்படி இருப்பாங்க, அப்பா, ஃப்ரெண்டு. இவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பேசுவீங்களோ, எந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுவீங்களோ, நேற்று நீ ஏன் வரல அப்படி சொல்லி கேட்கலாம். அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் தமிழில் கொஸ்டின் பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் சமைச்சு முடிப்பீங்க, எப்போ நீ ஹோம்ஒர்க் முடிப்ப அப்படி கேட்கலாம். என்னோடய ட்ரெஸ் அயர்ன் பண்ணிட்டீங்களான்னு கேட்கலாம், வாஷ் பண்ணிட்டீங்களான்னு கேட்கலாம். என்னை பார்க்க யாராவது வந்தாங்களா அப்படி கேட்கலாம் அம்மாக்கிட்ட. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் நீங்கள் வந்து தமிழில் எழுதிட்டு ட்ரை டு ட்ரான்ஸ்லேட் இன் இங்கிலீஷ். சரிங்களா? இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக சீக்கிரமே ஜெட் வேகத்தில் நீங்கள் இங்கிலீஷ் பேசிடலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.